ஹாய் வணக்கம் நண்பர் நண்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக அறிமுகப்படுத்தின புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது டேப்ஸ் திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது விஷயமா நேற்று வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணோம். அதாவது ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மனு தாக்கல் பண்ணாங்க. அதுக்கு தமிழக அரசு தரப்பில் வந்து பதிலளிக்க சொல்லி உயர்நீதிமன்றமாக உத்தரவு போட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அதாவது மனுவில் வந்து என்னென்ன விஷயம்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசு எதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும், எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் குறிப்பிடலை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கிறாங்க, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு என்ன சொல்லத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, பல வருஷங்களாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸும் நியூ பென்ஷன் ஸ்கீமை கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணுன்ட்டு தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு அவங்க கடைசியாக வாங்கின மாதாந்திர ஊதியத்தில் 50% பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக வழங்குகிற வகையில் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சு அதுக்கான அரசாணையை இப்போ ரீசெண்டாக பிறப்பிச்சாங்க. சரி, நீதிமன்றத்துக்கு போனது யார், எதுக்காக போனாங்கன்னு கேட்கலாம். முக்கியமாக இந்த திட்டத்தால் ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்லி இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை வந்து எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கை வந்து தொடர்ந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் வந்து விஆர்எஸ் பெற்ற ஆசிரியர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்க தாக்கல் செஞ்ச மனுவில் பார்த்தீங்கன்னா அப்படி என்னென்ன குறைகள் சுட்டி காட்டியிருக்காங்கன்ட்டு ஒன்று தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் தேதி, இந்த புதிய டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி மாதத்துலேருந்து தான் அமலுக்கு வரும் அப்படின்னு அரசு பார்த்தீங்கன்னா அறிவித்தாங்க. அதனால் 2025 ஆண்டு டிசம்பர் 31 முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த ஓய்வூதிய பலன் கிடைக்காம போயிடும். இதனால் அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வாதம் கேட்டிங்கன்னா, ஓய்வூதிய உரிமை. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் சிபிஎஸ் பென்ஷன் கீழே இத்தனை வருஷமாக தங்களது பங்களிப்பை வழங்கிய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் வாங்க முழு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை மறுப்பது நியாயமற்றது. அரசாங்கம் தங்களோட நிதி சுமையை வந்து குறைக்கிறதுக்காக தான் அந்த சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் அறிமுகம் செஞ்ச நிலையில் அரசு ஊழியர்கள்லாம் எந்த தேதியில் ஓய்வு பெற்றாங்க அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்காம எல்லோருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும்ன்ட்டு மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. மூணாவது வாதம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி நிதி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட சுமார் 73,000 கோடி பார்த்தீங்கன்னா எல்ஐசி நிறுவனத்தில் இருப்பதாக நிதி அமைச்சரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த நிதியை பயன்படுத்தி 2025 டிசம்பருக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்குறதுல அரசாங்கத்துக்கு எந்த சிக்கலுமே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலாவது வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சொல்லி மனுதாரர் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த சிபிஎஸ் திட்டத்தினால அரசு ஊழியர்கள் செலுத்திய தொகையை வந்து இப்போ வட்டியோடு சேர்த்தா மிக பெரிய தொகை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படுற அந்த அடிப்படை தொகையான 8,430 ரூபாயோடு சேர்த்து டிஆர்எஸ் அலவன்ஸை சேர்த்து ஓய்வூதியமாக வழங்கும்படி நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு வந்து பிறப்பிக்க வேண்டும்ட்டு அப்படின்னு அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கோர்ட்டுடைய ஆர்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த முக்கியமான வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான திருமதி பிடி உஷா தான் வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வந்து இது வழக்கு விஷயமா மனுதாரர் கோரிக்கை விஷயமா வருகின்ற மார்ச் 26 விரிவாக பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு ஒரு அதிரடியாக உத்தரவு வந்து பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நண்பர்களே, மார்ச் 26 தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா 2025 டிசம்பருக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற பல்லாயிரக்கணக்கான சிபிஎஸ் எம்ப்ளாயீஸோட எதிர்காலமே இந்த வழக்கின் தீர்ப்பை நம்பி தான் இருக்குது. அரசு இறங்கி வந்து அனைவருக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவாங்களான்னு பொறுத்து தான் பார்க்கணும். இந்த 2026 ஜனவரி அப்படிங்கிற கட் ஆஃப் தேதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட இந்த கோரிக்கை நியாயமானது தானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக டிஎம்கே இந்த தேர்தல் அறிக்கையில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய வாக்குகளை பெறுவதற்காக என்ன மாதிரி மேனிஃபெஸ்டோ வந்து வெளியிட போகிறாரு, அவங்களுக்கு ஃபேவராக என்னென்ன வாக்குறுதி கொடுக்க போகிறாரு, அந்த வாக்குறுதி நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா 2021 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் முழுமையாக அமல்படுத்துவோம் அப்படி சொல்லியே அவங்க நிறைவேற்றலை. அதுக்கு மாற்றாத டேப்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் வேணும்ட்டா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் உங்களுக்கு ஃபேவராக உங்களுக்கு
மக்களுக்கு ஒரு சில வாக்குறுதி கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த வாக்குறுதியில் என்ன விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நம்புவீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.